अभीष्टकलशहस्ताय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உம்பீது, நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்றை அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தால் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது, நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. ஹலோ ரதி பாரதி, வாட் a surprise. நீங்க நம்ம எம்டி தெரிஞ்சிருந்தா நானே உங்க ரூமுக்கு வந்திருப்பேனே. எனிஹவ், வெல்கம் டு மை பிளேஸ். ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன் ப்ளீஸ். போன தடவை நீங்க என் ரூமுக்கு வந்தீங்க வித் ஆகாஷ் அண்ட் சத்யா. நீ தான் அந்த கேசட்டை திருடுனு என் மேல பழிய போட்டீங்க. திஸ் டைம் வாட்ஸ் யுவர் பிளான்? நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல டைரக்டரா ஜாயின் பண்ண புதுசுல எழலுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி இருந்தான். அவனோட பேரு மணி. உனக்கு அவன ஞாபகம் இருக்கா? எனக்கு என்ன அல்சைமரா இல்ல செலக்டிவ் அம்னீஷியாவா? ஐ அம் பெர்ஃபெக்ட்லி நார்மல். ஐ அம் ஆல் ரைட். மணி, எஸ் மை டியர் மணி. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவனுக்கு என்ன இப்போ? ஓ, அவனை ரொம்ப நாளா காணோம். அவனை நான் தான் கொலை பண்ணிட்டு எங்கேயோ புதைச்சி வச்சிருக்கேன்னு சந்தேகமா? அடுத்த போர்ட் மீட்டிங்ல பிரேம் ஒரு கொலைகாரன் சொல்லி எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தர போறியா? மணி உயிரோடு தான் இருக்கான். ஓ தேங்க் காட், அவன் உயிரோடு இருக்கான். அப்ப பிரேம், நானும் உயிரோடு தான் இருப்பேன். ஆனா மணி இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவான். அவனோட போதை பழக்கம், அவன் எடுத்துக்கிட்ட பவர்ஃபுல் ட்ரக்ஸ் அவன் உயிரையே முக்கால்வாசி குடிச்சிடுச்சு. அவன் இப்ப மரணத்தோட விளிம்புல இருக்கான். எந்த நேரமும் அவன் உயிர் போயிடலாம். செத்த என்ன அவனுக்கு சிலைய வைக்க போறீங்க? ரதி, இந்த நாட்டுல 120 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல இந்த மணியும் ஒருத்தன். அவன் செத்த நாட்டுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. பிரேம், அவன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. செத்துருவாங்கிறீங்க, அதுக்கப்புறம் ஏன் ட்ரீட்மெண்ட்? கேட்டா சாந்தி நிலையம் யாரையுமே கைவிடாது, கடைசி வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு டைலாக் பேசுவீங்க. ஏன் ரதி? ஜஸ்ட் சிம்பிளி த்ரோ ஹிம் அவுட். பிரேம், அவனை காப்பாத்துற போராட்டத்துல வேணும்னா நான் ஒருவேளை தோத்து போகலாம். பட் என்னால இன்னொரு ஆளை காப்பாத்த முடியும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். What do you mean? அந்த இன்னொரு ஆள் நீதான். I want to save you. ரதி, என்ன காப்பாத்த வந்திருக்கியா?
என்ன பேசுற? எனக்கு என்னாச்சு? ஐம் நார்மல். 110 வருஷம் ஜம்முன்னு உயிரோட இருப்பேன்னு என் ஜாதகமே சொல்லுது. உன் செக்ரட்டரி மணி ஏறக்குறைய மரண வாக்குமூல மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். அதுல அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அவனுக்கு இந்த ட்ரக்ஸை அறிமுகப்படுத்தினதே நீதான். அவனை விட பெரிய ட்ரக் அடிக்ட் நீ. ட்ரக்ஸ் இல்லாம ஒரு நாள் கூட உன்னால இருக்க முடியாது. He told me everything. இந்த பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் உனக்கு வரவேற்பு கொடுத்தேன். இப்ப அதே வாயில சொல்றேன், போயிடு, கெட் அவுட். ஏன் எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு பயமா இருக்கா? இல்ல உன்னோட பலவீனம் அம்பலம் ஆயிடுச்சுன்னு அவமானமா இருக்கா? நோ நோ நோ, எனக்கு எனக்கு எந்த பலவீனமும் இல்ல, எந்த பலவீனமும் இல்ல. அவன் அவன் போய் சொல்லியிருக்கான். அந்த மணியை நம்பாத, நம்பாத, நம்பாத. நான் ஒன்னும் உன்னை அவமானப்படுத்தவோ உன்னை டீஸ் பண்ணவோ வரல. ஒரு டாக்டரா வந்திருக்கேன். மணியோட நிலைமை நாளைக்கு உனக்கும் வந்துடக்கூடாது. நான் உன்னை காப்பாத்த விரும்புறேன். and this is the right time. நீ இப்பவே பேஷண்டா இந்த ஹாஸ்பிடல்ல. நான் சொன்னல, I'm not a drug addict. எனக்கு எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. போயிடு, போயிடு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், போயிடு, get out, get out I say. ட்ரக் அடிக்டோட அடையாளமே அவன் மத்த சாதாரண மனுஷங்க மாதிரி இருக்க மாட்டான். அவன் நடவடிக்கைகளே அவனை காட்டி கொடுத்துரும். பொறுமை இருக்காத. உட்கார்ந்து பேச தோணாது. எதுக்கு எடுத்தாலும் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரிப்பு, எக்ஸைட்மெண்ட், இன்ஸ்டெபிலிட்டி, இதோ இன்செக்யூரிட்டி. ஒரு காலகட்டத்துல அவன் சைக்கோபாத்தா மாறிடுவான். நீ அப்படிப்பட்ட ஒரு சைக்கோபாத்தா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. நோ நோ நோ. இரு, சொல்றேன், பொறுமையா கேளு. நானும் நரேனும் லவ் பண்றோன்னு தெரிஞ்சும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் தான் உனக்கு தாலி கட்டுவேன்னு சவால்லாம் விட்டேன். நரேனை எவ்வளவோ டீஸ் பண்ண, நிம்மதியை கெடுத்த. இப்ப கூட ஹனிமூன் போறோன்னு சொன்ன உடனே பொறாமப்பட்டு அதை தடுக்க பார்த்தேன். இதெல்லாம் சைக்கோபாத் சிம்டம்ஸ் இல்லையா? பொறுமா இல்ல இன்னும் சொல்லணுமா? இதெல்லாம் செஞ்சதுனால நான் சைக்கோபாத்? I'm not a drug addict. I'm a normal person. இங்க பாரு, see, I'm very normal. I'm healthy. எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. I'm normal. ரதி, நான் அப்படி எப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னேன். அது என்னோட தப்பு கிடையாது. ஏன் எங்க அப்பா அம்மாவோட ஜீனா இருக்கலாம்ல? என் மேல எந்த தப்பும் இல்ல. I'm normal. ரதி, நான் அப்படி எப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னேன். அது என்னோட தப்பு கிடையாது. ஏன் எங்க அப்பா அம்மாவோட ஜீனா இருக்கலாம்ல? என் மேல எந்த தப்பும் இல்ல. I'm normal. பிரேம், உனக்கு பர்சனாலிட்டி டிஸார்டர் பிகாஸ் ஆஃப் யுவர் ட்ரக் அடிக்ஷன். ஆஸ் எ டாக்டர் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏன் உண்மையை மறைக்கிற? யூ ஆர் அ ட்ரக் அடிக்ட். இட்ஸ் ஆப்வியஸ். ஐ வாண்ட் டு சேவ் யூ பிரேம்.
ரதி, நீ நீ எவ்வளவு எவ்வளவு நல்லவ பாத்தியா? நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருக்கேன். அப்படி இருந்தோம் நீ நீ என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிற. That's why I love you. I loved you. நேத்து கூட எங்க அம்மா சொன்னாங்க, டே பிரேம், நீ வர வர ரொம்ப கெட்டு போற, அதிகமா ட்ரக்ஸ் யூஸ் பண்ற, வேணாம் செல்லுன்னு. இது பார், இப்ப கூட எங்க அம்மா சொன்ன மாதிரியே நீயும் சொன்ன. அம்மா, I like you. பிரேம், அண்டர்ஸ்டாண்ட். உங்க அம்மா செத்து போய் ரொம்ப வருஷமாச்சு. No, no, who said? சச்சா, எங்க அம்மா சாகவே இல்லை. She's with me. நீங்க ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கு வா, I will introduce her. அவங்க உன்ன மாதிரி ரொம்ப நல்லவங்க. ஆமா ரதி, எங்க அம்மாக்கு அப்புறம் என் மேல அந்த அளவுக்கு அக்கறை காட்டுறது நீதான். இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்னோட பேஷண்ட். நீ ட்ரக் அடிக்ட்னு மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். ப்ளீஸ் இதுக்கு ஒத்துக்கோ. ப்ளீஸ் பிரேம். எனக்காக ப்ளீஸ். Yes. Okay. ரதி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? பிரேம சைக்காட்ரிஸ்ட் கணேஷ்குமார் கிட்ட கூட்டிட்டு போய் கன்சல்ட் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கியா? எஸ், now he is my patient. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை மனுஷனா மாத்த போறியா? அவனை மனுஷனா மாத்துறது அப்புறம். அவன் தொடர்ந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டானா செத்துடுவான் நரேன். அதனால முதல்ல அவன் உயிரை காப்பாத்தணும். அவன் சாகட்டும். அவன் வாழ்ந்து யாருக்கு என்ன புண்ணியம்? நரேன், நீ ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? அந்த பிரேம் உனக்கும் எனக்கும் என்னென்னலாம் செஞ்சா, எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணா, அதெல்லாம் உனக்கு மறந்துடுச்சா? அவன் கெட்டவன் தான். அதுக்காக அவன் சாகட்டும்னு ஆசைப்படுறியா? ஏன் உனக்கு இந்த ஆட்டிடியூட்? அப்புறம் அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அவன் வேற எங்கேயாவது போய் எந்த டாக்டரையாவது பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும், வேண்டாங்கல. நீயே வாலண்டியரா போய் ஏன் அவனை காப்பாத்தணும்? நரேன், அவன் எனக்கு பேஷண்ட்னு தெரியும். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு புரியுது. தினமும் என் கண்ணு முன்னாடி அவன் நடமாடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனை காப்பாத்தணும்னு நான் நினைக்கிறது தப்பா? அவன் ஒரு மிருகம். இருக்கட்டுமே, மிருகங்களுக்கு அக்கறை காட்டுறதுக்கு SVCA, பீட்டாங்கிற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அப்படி எடுத்துக்கோ. ஏன் இத ஆஸ் அ டாக்டரா ஐம் டூயிங் மை டியூட்டி. அதை செய்யாம அவன் எக்கேடு கெட்டு போட்டோன்னு பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அது என் மனசாட்சிக்கு விரோதமானது. ரதி, நான் இன்னைக்கு சொல்றேன், அவனை என்னைக்கும் உன்னால மனுஷனா மாத்தவோ குணப்படுத்தவோ முடியாது. நீ ஆபத்தை விலைக்கு வாங்குற. உனக்கு இப்ப இது தெரியாது, பட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் பிரேம். தட் இஸ் ரதி. டாக்டர் நரேனுக்கு விஷ் பண்ணா திரும்பி பார்க்காம கூட போயிட்டே இருக்காரு. அவனுக்கு என் மேல கோவம். இஸ் நாட் இன் a mood. ஓ, ஊடல். இருக்கட்டும். அப்பதான் தாம்பத்தியம் சுகமா இருக்கும். என்ன, என் கல்யாண வாழ்க்கைய பத்தி விசாரிச்சுட்டு போக வந்தியா? விசாரிச்சா என்ன தப்பு? தப்பு இல்லையே. அப்புறம் ரதி, நான் இப்பதான் சைக்கியாட்ரிஸ்ட் கணேஷை மீட் பண்ணிட்டு வரேன். இந்த பாரு,
ஊர்ல இருக்கிற எல்லா சைக்கோபாத்துக்கும் சேர்த்து எனக்கே மாத்திரை எழுதி கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, பிரிஸ்கிரிப்ஷன்ல வேற நிறைய மாத்திரை வாங்க வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம நாளைக்கு வேற அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, மறுபடியும் பார்க்கணுமா. குட். வேளைக்கு மாத்திரையெல்லாம் தவறாம சாப்பிடணும். கவுன்சிலிங்கும் தவறாம அட்டென்ட் பண்ணணும். டைம் கிடைக்கிறப்போ நானும் கூட வரேன். பலவீனத்திலிருந்து விடுபடணுங்கிற விருப்பம் தான் முக்கியம். உனக்கு அந்த ஆசை வந்துடுச்சு. கொஞ்சம் வில் பவர் இருந்தா நீ 100% குணமாயிடுவ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரதி, எனக்கு உன்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? என்னோட ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை டயக்னைஸ் பண்ணி என்னை குணப்படுத்தணும்னு நினைச்ச பாரு. அதான் இது எத்தனை டாக்டர்ஸால முடியும்? யார் செய்வாங்க? யாரும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ், என் ரிலேட்டிவ்ஸ், யாராலையுமே முடியாது. ஒன்லி யூ கேன் டூ இட். ரதி கேன் டூ இட். நீ எனக்கு அம்மா மாதிரி. இல்ல, அம்மா விட மேல தெய்வம் மாதிரி. என் தெய்வத்துக்கு நான் ஏதாச்சும் நல்லது பண்ணியாகணும். இதுவரைக்கும் நான் என் தெய்வத்துக்கு கஷ்டம்தான் கொடுத்துருக்கேன். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் நல்லது பண்ணணும். ரதி, நீ நம்பவியோ நம்ப மாட்டியோ, நான் இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தோணுச்சு. என்ன தெரியுமா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரதி அண்ட் நரேன் நல்லா இருக்கணும்னு நான் அந்த தெய்வத்தை வேண்டிக்கிட்டேன். ஆமா ரதி, எஸ், நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ரதி, நான் இது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருவல்ல? ப்ளீஸ், ஐம் சாரி. வெரி வெரி சாரி. என்ன மன்னிச்சிட. சாந்தி நிலையம் எம்டி ரதி பாரதியா நான் இதை சொல்லலை. உன்னோட டாக்டரா நான் இதை சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கோ. ட்ரக் அடிக்ஷன்லேருந்து முழுசாக விடுபட்டு வெளி வந்துடணுங்கிற பேஷண்ட்டோட செல்ஃப் இன்டென்ஷன், சுய விருப்பம், அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நம்மளால் மீண்டு வந்துட முடியுங்கிற தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற ஆரம்ப நாட்களில் மனசஞ்சலம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு பலி ஆயிடக்கூடாது. மன உறுதியோட எதிர்த்து போராடணும். மனசை வேற விஷயத்துல டைவர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா? அப்படி அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நல்ல மியூசிக் கேளுங்க. நல்ல மியூசிக் ஒரு தெரப்பி. இல்லை தியானம் பண்ணுங்க. தியானத்தால குணப்படுத்த முடியாத மனநோய் உலகத்திலேயே இல்லை. யூ கேன் கோ ஃபார் கைடட் மெடிடேஷன். அம்மா, ஓ மகன் பிரேம்குமார் வந்திருக்கேம்மா. பழைய பிரேம்குமார் இல்ல, இப்ப நான் புது மனுஷமா. இப்ப நான் எடுத்திருக்கிறது மறுஜென்மமா. இது
புது அவதாரம். 10 நாள் ஆச்சுமா. ட்ரக்ஸ் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. ட்ரிங்க்ஸும் சாப்பிடல. ஆமாமா, சுத்தமா புனிதமா இருக்கேன். இப்படி இருந்தா தானே உனக்கு பிடிக்கும். நீ விரும்பின மாதிரியே மாறிட்ட. நீ சொல்லி மாறல, உன்னால என்ன திருத்த முடியல. ஆனா எப்படி இப்படி மாறினு பாக்குறியா? அதுக்கு காரணம் ரதி பாரதி. அவதான். வேண்டாம் பிரேம், இது தப்பு, வீணா செத்து போயிடுவ அப்படின்னா விட்டுட்டேன். அவளுக்கு நான் எத்தனையோ கெடுதல் செஞ்சிருக்கேன், எப்படி எல்லாமே டார்ச்சர் பண்ணிருக்கேன். இதுவே இன்னொருத்தியா இருந்திருந்தா நான் சாகட்டும், எக்கேடாது கெட்டு போகட்டும்னு அப்படியே விட்டுருப்பா. ஆனா ரதி என்னை தேடி வந்து, பிரேம் நீ என் பேஷண்ட், உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா. வேற யாருமா அப்படி சொல்லுவா? அவ என் தாய். இல்லம்மா, உன்னை விட அவ மேல. அவ என் தெய்வம். அதான் பூஜை ரூம்ல அவ படம் வச்சிருக்க. வேண்டாம் விட்டுடுன்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை செய்வேனா? அதனாலதான் அதை விட்டுட்டேன். 10 நாளா ட்ரக்ஸ் பக்கமே திரும்பி பார்க்கல. இனி திரும்பவும் மாட்டேன். நரேனுக்கும் ரதிக்கும் யாருக்கும் இனி எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். புது மனுஷனா மாறி ரதி முன்னாடி போய் நிக்க போறேன். ஆமாமா,